அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டுக்கான டிஎன் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனார் பள்ளியில் நடத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் கிட்டத்தட்ட இப்போ அடுத்த வாரம் ஜூன் செகண்ட் வீக்கில் ஆரம்பிக்க போது, 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போது. ஒரு சப்ஜெக்ட்டு எப்போ எக்ஸாம் நடக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. 10:30 லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. இதுக்கான ஹால் டிக்கெட் மட்டும் என்ன விடலை. இப்போ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்க போகுது, எல்லாருக்குமே தெரியும். அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஆன்லைன் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு இப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி. அது நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மோடு தான் வந்து உங்களுக்கு அந்த டிஎன் செட் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ பற்றி இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த msuniversity.ac.in இந்த வெப்சைட் நீங்கள் போகணும். எங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா, msuniversity.ac.in கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜ் வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன் செட்டு 2024 அப்படின்னு இருக்கும். டிஎன் செட்டு 2024 இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு வந்து ரீட் மோர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அந்த ரீட் மோட் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இந்த ரீட் மோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னாக்கா, தட் இஸ் இந்த பேஜ் தான். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் கீழே இந்த நியூ அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டில் ஓடிட்டுருக்கும். அதில் என்ன ஓடிட்டுருக்கும் அப்படின்னாக்கா, டிஎன் செட் 2024 மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் என்ன அப்படின்னாக்கா, டிஎன் செட் 2024 மார்க் டெஸ்ட்டு, அதுக்கு அப்ளிகேஷன் நம்பர், லாகின் அப்படிங்க. நீங்கள் வந்து டிஎன் செட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்க மட்டும்தான் அதை வந்து அட்டன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் நம்பர் யார் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த நம்பர் அங்கே போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. அப்போ இங்கே வந்து உங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேஜ் லாகின் ஆகிடும். அதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேஜ் மாதிரி அந்த ஃபார்மில் லாகின் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாக்கா, அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நார்மலாக ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னாலே அந்த ஒரு சில மார்க் இண்டிகேட் பண்ணும். இந்த ஆஷ் கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு, க்ரீனு, பர்பிள் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஒரு 5 கலர் வந்து நமக்கு அங்கே வியூ ஆகும். அந்த 5 கலர் என்னென்ன எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டாக அங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்படின்றது பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் கொண்டது எல்லா மேஜருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடு, பேப்பர் 2 அவங்க மேஜரை பேஸ் பண்ணது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாம், நமக்கே தெரியும், சரிங்களா. சரி, இப்போ இதில் எப்படி அந்த பேட்டர்னு எக்ஸாம் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஷ் கலர், இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் இட். அதாவது கொஸ்டினை வந்து நீங்கள் பார்க்கல. ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் தான் வியூ ஆகும். மற்றபடி இந்த இண்டிகேட்டர் சிக்னல்லாம் வந்து ரைட் ரைட் சைடில் கார்னரில் உங்களுக்கு வியூ ஆகும். அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் வரும். நம்ம புக்லெட் மாதிரி ஒரு பேஜில் ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் இருக்காது. அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த டீட்டெயில் கடைசியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே காமிக்கும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் வந்து எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆப்ஷன் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் 1 அட்டன் பண்ணிட்டு தான் பேப்பர் 2 போகணும், அதில் பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேப்பர் 1 அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஷஃபிள் பண்ணி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பேப்பர் 1 கிளிக் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். உடனே பேப்பர் 2 கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். அது உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்தது. பட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹவர்ஸ் தான், சரிங்களா. சரி, இப்போ கொஸ்டின் நீங்கள் எதுவும் தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 லாங்குவேஜில் இருக்கும்போது இப்போ அதில் ஏதாவது கரெக்ஷன் வரலாம், மிஸ்டேக்ஸ் வரலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது எது வந்து கரெக்டாக ஃபைனலைஸ்க்கு எடுத்துப்பாங்க அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன இருக்கோ அதை தான் ஃபைனலாக எடுத்துப்பாங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தமிழ்லேயே மிஸ்டேக்காக இருந்தாலும் இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன இருக்கோ கொஸ்டின் அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. அதுவும் நார்மலாக எல்லா எக்ஸாமும் அதான் பேட்டர்னு, சரிங்களா. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு கலரும் எதை இண்டிகேட் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஷ் கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த கொஸ்டினே வந்து விசிட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அந்த கொஸ்டின் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்ற மென்ஷன் பண்ணுது. ரெட் கலர் அப்படின்றது அந்த கொஸ்டின் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துருக்கீங்க பட் ஆன்சர் பண்ணலை அப்படின்றது. இங்கே க்ரீன் கலர் அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ எந்தெந்த கொஸ்டின் நம்பருக்குலாம் க்ரீன் கலர் காமிக்குதோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பர்பிள் கலர் எது காமிக்கு அப்படின்னாக்கா, யூ ஹவ் நாட் ஆன்சர்டு த கொஸ்டின்
பட் யூ ஹேவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை, பட் அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு பர்பிள் கலர் காமிக்கும். அதை கிளிக் பண்ணாக்கா நீங்கள் வந்து பர்பிள் கலர் காமிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, திரும்ப வந்து அந்த கொஸ்டினை ரிவ்யூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த ஆரஞ்சு கலர் காமிக்கும். இதுதான் அந்த கலருக்கான இண்டிகேஷன். சரி, இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக அந்த ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பேஜில் லாஸ்ட்டாக. அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னா நீங்கள் லாகின் பண்ண அந்த டீட்டெயில் இருக்கும். மெயினாக கவனிக்க வேண்டியது இங்கே தான் டிஎன் செட்டு 2020 தான் மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கேண்டிடேட் நீங்கள் யாரோ அவங்க நேம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஹால் டிக்கெட் நம்பர்லாம் அங்கே எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் நேம் டிஎன் செட்டு, நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் இங்கே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸாம் ஸ்டார்டட் கிளிக் இயர் அப்படின்னாக்கா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து இங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 180 ஹவர்ஸு. இங்கே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்கு, டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்ததுலேருந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே டைம் ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா இங்கே மேலே பாருங்கள், அதே கேண்டிடேட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் எக்ஸாம் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அது காமிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் 2 பேப்பருமே காமிக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே காமிக்கும். நீங்கள் எதை வந்து கிளிக் பண்ண சப்போஸ் இப்போ நான் பேப்பர் 1 அப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா பேப்பர் 1க்கான கொஸ்டின் வியூ ஆகும் ஃபஸ்ட்டு. அதில் நீ பேப்பர் 2 நம்ம கூட கிளிக் பண்ணலாம். பேப்பர் 2 கிளிக் பண்ணி பேப்பர் 2க்கான கொஸ்டின் வியூ ஆகும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக. சரி, இப்போ நான் பேப்பர் 1 கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே என்ன வியூ ஆகும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் தெரிய பாருங்கள், பேப்பர் 1க்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். என்ன ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 ஆப்ஷன். உங்கள் கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிட்டு அது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணலாம். 1 2 3 4. சப்போஸ் வந்து இங்கே 3 கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 3 வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து டார்க்காக டாட் வந்துடும், க்ரீன் கலரில் வந்துடும். அப்போ அது க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள், பார்ட் எவ்வளோ 50 கொஸ்டின் நமக்கு தெரியும். அந்த 50 கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ளூ கலரில் அப்படி வந்துடும். கரண்ட் கொஸ்டின் நீங்கள் எந்த கொஸ்டின் இருக்கீங்க அப்படின்றது அந்த ப்ளூ கலரை இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா க்ரீன் கலராக மாறிடும். இந்த கொஸ்டின் நம்பர் 1 வந்து க்ரீன் கலராக மாறிடும். நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னாக்கா ரெட் கலரில் மாறிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதை மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஆரஞ்சு கலரில் மாறிடும். சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பர்பிள் கலர். இல்லை நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்க இங்கே கீழே வரும். சரிங்களா? அதுக்கு மெத்தட் கொடுத்துருக்கா பாருங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னாக்கா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு அர்த்தம். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ஆன்சரே பண்ணலை, பட் அந்த கொஸ்டின் கடைசியாக நீங்கள் ஆன்சர் குழப்பமாக இருக்குது, கடைசியாக பார்த்துக்கலாம், அது மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணால் போதும், மார்க் ஃபார் ரிவ்யூ. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் இந்த மாதிரி வரும். சரி, அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போனீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து சேவ், அதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்துடும். இப்போ இது பார்ட் ஏ அப்படின்றத இங்கே வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் வியூ ஆகும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலர் வரும். ஆன்சர் நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா ரெட் கலர் வரும். ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பட் ரிவ்யூ பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஆன்சரே பண்ணலை, ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படி கடைசி அப்படின்னாக்கா அதுக்கு பர்பிள் கலர். அது உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற 50 கொஸ்டினை நீங்கள் இதே ஆர்டரில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு 25 கொஸ்டின் நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா 25 டேரெக்டாக இங்கே கடைசி மவுஸை கொண்டாந்து 25ல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா 25th கொஸ்டின் இங்கே வியூ ஆகும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் வேறு ஒரு கொஸ்டின் ஒரு 39 நீங்கள் வியூ பண்ண விரும்புகிறீங்க, 39 கிளிக் பண்ணால் கொஸ்டின் வந்துடும். பட் ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் வரும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஒரு கொஸ்டின் ஒரு பேஜில் நிறையா கொஸ்டின் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் எந்த கொஸ்டினை கிளிக் பண்ணாமோ அந்த கொஸ்டின் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஆன்சர் பண்ண எல்லாமே கண்டிப்பாக க்ரீனில் காமிக்கும். ஆன்சர் பண்ணாத எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக ரெட்டில் காமிக்கும். அப்போ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு பண்ணலை அப்படின்ட்டு. சரி, இப்போ சப்போஸ் நான் இப்போ பேப்பர் 2 அட்டன் பண்ண விரும்புகிறேன், பேப்பர் 2 கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பேப்பர் 2 நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேப்பர் 2 கிளிக் பண்ண இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கொஸ்டின் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த கொஸ்டின் ஓப்பன் பாருங்கள், பேப்பர் 2 நமக்கு தெரியும் 100 கொஸ்டின் பேப்பர் 2க்கு. அந்த 100 கொஸ்டின் இங்கே தெரியுது பாருங்கள், வியூ ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ 100 கொஸ்டின் ஆகிட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் மார்க் அதே மாதிரி தான். பேப்பர் 1 என்ன சொன்னால் அதே கான்செப்ட் தான். நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதே ஆர்டர் தான் 1 2 3 தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 1 to 100 நீங்கள் எந்த நம்பரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கான கொஸ்டின் அங்கே வியூ ஆகும். அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ 1 2 3 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
எந்த ஆன்சர் கரெக்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கல அப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் சேவ் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் உங்களுக்கு சேவ் ஆகாது. சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேவ் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுக்கணும், ஆப்ஷன் கொடுக்கணும். அதிலே உங்களுக்கு காமிச்சிடும் நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்களோ எல்லாம் க்ரீன் கலரில் மாறினா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் க்ரீன் கலரில் மாறினா நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெட்டில் இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி நாங்கள் ஆன்சர் சும்மா அப்ளை பண்ணி பார்த்துருக்குறேன். அப்போ எப்படி காமிக்க பாருங்கள், 1 க்ரீனில் காமிக்கி, 2 க்ரீனில் காமிக்கி. அப்போ 1 2 நான் ஆன்சர் பண்ணிட்டேன். 3 வந்து ஆரஞ்சில் காமி. அப்போ ஆரஞ்சு காமினா ஆன்சர் நான் கிளிக் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு ரிவ்யூக்காக அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எந்த ஆப்ஷன் அப்படின்னாக்கா சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்ட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு கலர். இதை நீங்கள் கொடுத்தீங்க எல்லோ கலர் மாதிரி தெரியும், எல்லோ தான். அப்போ அந்த எல்லோ கலர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லோவில் மாறிடும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஆஷ் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின், நீங்கள் படிக்காத கொஸ்டின், அதுதான் இங்கே ஆஷ் கலரில் தெரியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் அப்படின்றது நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண விரும்பலை, பட் கடைசியாக ரிவ்யூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி இந்த பர்பிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நான் 4 5 வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன், பட் நான் ஆன்சர் பண்ணலை. அடுத்த உடனே நெக்ஸ்ட்டு 5க்கு போயிட்டேன் அப்படின்னாக்கா அந்த ஆன்சர் பண்ணாதால நம்ம என்ன ஆகிடும், ரெட் கலரில் வந்துடும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கொஸ்டின் வந்து நமக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு, ரெட்டில் வந்திருக்கு. சரி, இப்போ எதை எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா க்ரீன் அண்ட் ஆரஞ்சு அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேஷன் எதை எடுத்துப்பாங்க அப்படின்னா க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலர். க்ரீன் கலர் நீங்கள் ஆன்சர் பண்ணது, ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆன்சர் பண்ணி ரிவ்யூவில் வச்சுருங்க, அதுவும் எவாலுவேஷன் எடுத்துப்பாங்க. சரிங்க? அது தவிர மற்ற எந்த கொஸ்டின் நீங்கள் பர்பிள் கலரில் இருக்கிறதோ நீங்கள் ஆன்சர் பண்ணாததுக்கோ எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும்தாங்க. இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கரெக்ட் கிடையாது, ஒன்லி 1 ஆப்ஷன் மட்டும் கரெக்ட், அந்த பேஸில் தான் அது. அப்போ இதுதான் அது. அப்போ ஃபைனலாக நீங்கள் முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே கிளிக் பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா எல்லாமே க்ரீனில் மாறிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இங்கே சப்மிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இங்கே ஓடிட்டுருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து என்ன டைம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே அப்படியே டிகிரிஸ்னால அங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். 2:57, 2:50, 1:50, 1 லாஸ்ட்டில் 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அப்படின்னு டைம் ஓட்டே இருக்கும். இங்கே 0 வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட்டே கொடுக்கல அப்படின்னாலும் அங்கே வந்து 0 டைம் அப்படின்னு வந்துச்சு, டைம் அப் அப்படின்னு டைம் அவுட் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு அங்கே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சப்மிட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கும். நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம் கடைசியாக அந்த டைம் முடியறதுக்குள்ளே. சப்போஸ் டைம் முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சப்மிட் ஆகிடும், நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இல்லை சரி, இது கொடுத்தப்ப நெக்ஸ்ட்டாக சப்மிட் கொடுத்தப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னாக்கா எக்ஸாம் சம்மரி வரும். அது என்ன எக்ஸாம் சம்மரினாக்கா நீங்கள் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்ட் 1ல் 50 கொஸ்டின், பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டின் நீங்கள் எத்தனைக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க, பார்ட் 1ல் எத்தனை பண்ணியிருக்கீங்க, பார்ட் 2 எத்தனை பண்ணியிருக்கீங்க, எத்தனைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை, எத்தனை மார்க் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, எத்தனை நீங்கள் மார்க் பண்ணலாம் ரிவ்யூ பண்ணலாம், அதாவது எவாலுவேஷன் கடைசியாக டோட்டலாக எத்தனை கொஸ்டின் எவாலுவேஷனுக்கு எடுத்துக்குது அப்படின்னு கடைசியாக காமிக்கும். அப்போ இந்த எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த ஆன்சர் பண்ண அந்த எல்லா கொஸ்டினும் என்ன கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி எவாலுவேஷன் நீங்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் இந்த முடிக்க விரும்பு அப்படின்னாக்கா அந்த எஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான், உங்களுடைய அந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த மார்க் டெஸ்ட் நீ அட்டன் பண்ணி பார்க்குறது. அதை இந்த செட் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே தான், 100% இதே ஃபார்மேட் தான் இருக்கும். அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த மார்க் டெஸ்ட்டை உங்களுக்கு விட்டுருக்காங்க. இப்போ யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களோ இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. பட் இங்கே 3 ஹவர்ஸ் காமிக்குது. 3 ஹவர்ஸ் வந்து உட்காந்து எல்லோரும் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க தெரியல. பட் நீங்கள் டைம் கிடச்சி அப்படின்னாக்கா அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குதா, எல்லா கொஸ்டினும் வியூ பண்ணி பார்க்க முடியுதா, மார்க் பண்ண முடியுதா, மார்க் பண்ணி அந்த பர்பிள் கலர்லேயோ அல்லது ஆரஞ்சு கலர்லேயோ பண்ண முடியுதா, ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியுதா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பார்த்தா தான் நீங்கள் அங்கே செட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஒரு டவுட்டோ வராமல் இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ டு ஆல்.